ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவில் பார்த்துடலாமா? மார்னிங் கிளைமேட் இப்படி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் சண்டே வாங்கின ஃபிஷ்ஷு வந்து நான் க்ளீன் பண்ணவே இல்லை. செதிலோடு வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்படி வச்சோம் அப்படின்னா மீனோட டேஸ்ட்டு அதே மாதிரி இருக்கும், மாறாது. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. அதை அடித்து நான் மீன் குழம்பு வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதோட வீடியோ போடுறேன். அம்மா வேலை முடிஞ்சு வந்துட்டாங்க. வரும்போது விறகோட தான் வந்தாங்க. காலில் ரத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா காட்டில் வந்து காலில் விறகு குத்திருச்சு பாப்பா, ஒரு கட்டை வந்து இடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பூச்சி வந்து அந்த பிளட்டுக்கு வந்து அதில் உட்காந்துருந்துச்சு, பிளட்டை குடிச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏமா செப்பல் போட்டு போக வேண்டியதானு சொன்னேன். செப்பல் போட்டு போவோம், ஆனால் ரோட்லேயே கலட்டிடுவோம். மேலே வந்து மேடும் பலமும் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம நடக்க முடியாது, வலிக்கு விட்டுரும் பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. பாவமாக இருந்தது. சரி வாமா உனக்கு டீ வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி டீ வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சில்லி போட்டு கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மாவுக்கு சில்லினா ரொம்ப பிடிக்கும். சரி கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை எடுத்து அவங்களுக்கு சில்லி போட்டு கொடுத்தேன். அப்புறம் அப்படியே அத்தையும் கூப்பிட்டு டீ கொடுத்து அவங்களுக்கும். அம்மா அதையும் சாப்பிட்டுட்டு காலில் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டது கூட ஒரு பொருட்படுத்தாமல் போயிட்டு கொண்டு வந்த விறக வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஏமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுன்னு சொன்னால் அவங்க கேட்கவே இல்லை. அவங்களுக்கு அது ஒரு பெரிய காயமாகவே தெரில. நம்மளாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் போவோம், அதை கட்டு போடுவோம், அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அவங்க. அது காலில் லேசாக ஒரு துணியை மட்டும் கட்டிட்டு அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்கன்னு நினைக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இல்லையா? அப்புறம் என் பாப்பா அவளே உட்கார ஆரம்பிச்சிட்டா. அதையும் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்து அவள் கூட அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா வந்து மாவு கொஞ்சம் இருந்தது. சரி தோசை ஊற்றிக்கலாம். நான் அத்தைக்கும் அம்மாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு மீன் குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து அதோட காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மீன் குழம்பே ஊற்றி சாப்பிட்டோம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். டீ பவுட்ரு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.